சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. தங்கள் கைகளில் காசு எதுவும் கூட வைத்துக் கொள்ளாமல் சென்ற இடத்தில் கிடைத்த உணவை பெற்றுக்கொண்டு தேசாந்திரிகளாக சுற்றி வந்த சந்நியாசிகளிடமும் வரி வசூலிக்க வேண்டும் என்று இந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு எப்படித்தான் எண்ணம் வந்ததோ தாயே? ஆம் மகனே, அந்த வரி வசூல் கொள்ளை எண்ணத்தால் தான் ஒரு பெரும் கலகத்தை ஆங்கிலேயர்கள் எதிர்கொண்டார்கள். 1771 வங்காளத்தின் நத்தோர் மாவட்டம், ரங்குபூர் மாவட்டங்களில் கிழக்கிந்திய கம்பெனி படையினரால் 150 துறவிகள் எந்த காரணமும் இன்றி கொல்லப்பட்டார்கள். இது சாதுக்கள் மற்றும் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வாராணசி, பத்ரிநாத் என இந்து சமயத்தின் புனித தலங்களுக்கு அவர்கள் வருடந்தோறும் யாத்திரை மேற்கொண்டிருந்தார்கள். மலைப்பகுதிகள் மட்டுமன்றி சமவெளியில் கங்கை கரையில் அமைந்திருந்த புனித தலங்களுக்கு வருடம் முழுவதுமே அவர்கள் யாத்திரை செய்தார்கள். ஒருபுறம் இந்து துறவிகள் என்றால் மறுபுறம் அஜ்மேர் தர்கா போன்ற இடங்களுக்கு புனித யாத்திரை செய்து வந்தார்கள் இஸ்லாமிய பக்கிரிகள். இந்த இரு தரப்பிடமும் யாத்திரை வரி போட்டால் தங்களுக்கு பெருமளவில் பணம் கிடைக்கும் என்று திட்டமிட்டு வசூலிக்க தொடங்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். இதற்கு எதிராக தசநாமி நாகா சாதுக்களும் இஸ்லாமிய பக்கிரிகளும் ஒன்று சேர்ந்து வங்காளத்தின் பீர்பும், மேற்கு மிட்னாப்பூர், கிழக்கு மிட்னாப்பூர் பகுதிகளில் பெரும் கிளர்ச்சியில் இறங்கினார்கள். புனித தலங்களுக்கு யாத்திரை சென்றவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி படை வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட போது அவர்களுக்கு சுதந்திர எண்ணமும் தன்மான உணர்ச்சியும் தலை தூக்கின. வங்காளத்தின் முர்ஷிதாபாத், ஜல்பைகுடி பகுதியில் உள்ள ராணிகுட் காட்டுப் பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனிக்காக யாத்திரை வரி வசூலிப்பவர்கள் பெரும் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். இந்த கிளர்ச்சி நீண்ட காலம் தொடர்ந்தது. 1820 தொடங்கி அரை நூற்றாண்டுக்கு நாட்டின் வடபகுதியிலும் தக்காணத்திலும் வஹாபி இயக்கம் கிளர்ச்சியில் ஈடுபட்டது. பிரிட்டிஷாரால் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்ட சீரழிவை சரி செய்வதும் ஆங்கிலேயர்களிடம் இழந்து போன அரசியல் அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வருவதும் இந்த இயக்கத்தின் நோக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு நீண்ட வஹாபிக்களின் போராட்டம் ஆங்கிலேயர்களால் பின்னர் இராணுவ பலம் கொண்டு அடக்கப்பட்டது. இதேபோல 1838 முதல் 1862 வரை கிழக்கு வங்கத்தில் ஃபரைசி மக்களின் இயக்கம் பிரிட்டிஷாருக்கு எதிராக பெரும் கலவரத்தில் ஈடுபட்டது. பின்னாளில் இது வஹாபி இயக்கத்துடன் இணைந்து எதிர்ப்பை வலுப்படுத்தியது. இந்த இயக்கத்துக்கு ஷரியத்துல்லா, முகம்மது முஷின் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இஸ்லாமிய சமூகத்துக்கு பிரிட்டிஷாரால் ஏற்பட்ட சீரழிவு, ஆங்கிலேயர்களிடம் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்தது என பல காரணங்களால் மத ரீதியான கூட்டிணைப்புடன் இந்த போராட்டங்களை நடத்தினார்கள். ஃபரீத்பூரைச் சேர்ந்த ஷரியத்துல்லா இந்த இயக்கத்தின் அடித்தளமாக இருந்தான். ஆங்கிலேயர்களை தன் எதிரிகளாக அறிவித்தான். அவன் மரணத்துக்கு பின் துஹு மியா வாரிசாக முகம்மது முஷின் இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கினான். அதன் பின் அரசியல் இயல்பில் இந்த இயக்கம் மாறிப்போனது. ஜமீன்தார்கள், இண்டிகோ
தோட்டக்காரர்களுக்கு எதிராக கிழக்கு வங்காளத்தின் அனைத்து முஸ்லிம் விவசாயிகளையும் அணிதிரட்டினான். பின்னாளில் அவன் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.